இந்த புடவைய கட்டிட்டு வந்தா அவ எப்படி இருப்பா? டேய் பாரா, என்னப்பா? ஒரு நிமிஷம், என்னாச்சு? டேய் உனக்கு வந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாதுடா. என்ன நிலைமை? ஆனா அவ்வளவு கஷ்டத்தை உள்ள போட்டுக்கிட்டு எப்படா உன்னால இப்படி சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்க முடியுது? எது நடிக்கிறனா? நீ வேணான்னு உன்னை ஒதுக்கி தள்ளுறவங்களுக்காக இப்படி மாஞ்சி மாஞ்சி வேலை பாக்குறீடா. உன் காதல அவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாள. ஒரு நிமிஷம். இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்ப 2 பேரும் ஒப்பாரி வச்சிட்டு இருக்கீங்க? நடிக்காதடா, எனக்கு எல்லாம் தெரியும். முன்ன மாதிரி இல்லல்ல நம்ம 2 பேரும். இப்பதான் ஒன்னா இருக்கோம்ல. உன் மனசுல இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் என்கிட்ட சொல்ல வேண்டியதானடா. அப்படியே எல்லாத்தையும் மனசுல பூட்டி வச்சு உனக்கு ஏதாவது ஆயிட போதுடா, எனக்கு பயமா இருக்கு. நான் ஒன்னும் பூட்டி வைக்கலையே. என்ன சொல்ல வரீங்க? எனக்கு புரியல. நடிக்காதடா, எனக்கு எல்லாம் தெரியும். வள்ளி எல்லாத்தையும் சொல்லிடுச்சு. வள்ளி என்ன சொன்னா? நீ என்ன சொன்ன? நீ வயலின் வாசிக்கிறது பத்தாதுன்னு இவர்கிட்ட கொடுத்து இவரை வாசிக்க சொல்றியா? இப்பதான் உடம்பு சரியில்லாம இருந்து கொஞ்சம் தேறி இருக்காரு, மறுபடியும் பிபி எடுத்து விட பாக்குறியா? போதும், நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஏண்டா உன் பொண்டாட்டி உனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுப்பா. ஓ, இப்பதான் அந்த எபிசோட்ல இருக்காங்களா இவங்க? நான் அண்ணன் கிட்ட சொல்லலன்னா வேற யார் சொல்வா? இதுக்குதான் இந்த வாசிக்கிறீங்களா? டேய் என்னடா? அத்த, அந்த டைவர்ஸ் நோட்டீஸ் எல்லாம் என் தெய்வ மச்சான் வெற்றி வந்தார்ல, அவரே வீரா கிட்ட பேசி அவ கையாலேயே சுக்கு நூறா கிழிச்சு வீசிப்டா. இனி இந்த வீட்ல நோ டைவர்ஸ். ஏய் நிஜமா வாடா? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? அப்கோர்ஸ். நானே இந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பயந்துகிட்டு இருந்தேன். கடவுளா பார்த்து என் மச்சான் அனுப்பி மொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரிடா மாறா, இப்ப சொல்றேன், உன்னையும் வீராவையும் சேர்த்து வைக்கிறதா எங்க 2 பேரோட முதல் வேலை. சரியா? நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது நல்லாதான் இருக்கு. ஆனா அவளை எக்ஸ்ட்ராவா வெறுப்பேத்தி விட்டுருவீங்களோன்னு பயமாவும் இருக்கு. டேய், என்ன நான் இப்படி சொல்றா? டேய் உன் அப்பன்டா நானு. அதுதானே எனக்கு பிரச்சனையே. டேய் உனக்கு முன்னாடி நான் லவ் மேரேஜ் பண்ணுவேன், எனக்கு தெரியும். எவ்வாறு நான் சொல்றபடி நடந்தா மட்டும் போதும். பாப்போம், ட்ரை பண்ணுவோம். ம்.